மதுரை மாவட்டத்தில் முடி திருத்தும் பணி செய்து வந்த முதியவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த அவலத்தை புதிய தலைமுறை நேற்று அம்பலப்படுத்தியது. பல வாரங்களாக நியாயம் கிடைக்காமல் அவதிப்பட்ட அவரை மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கே நேரில் அழைத்து சென்று புகார் பதிவு செய்துள்ளது புதிய தலைமுறை. மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி கிராமத்தில் வசித்து வந்த முதியவர் சிதம்பரத்தை ஊர் தலைவர் உள்ளிட்ட சிலர் கடந்த மாதம் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக தெரிவித்தனர். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அதே ஊரில் அனைவருக்கும் முடிதிருத்தும் பணியை செய்து வந்த சிதம்பரம் முதுமை காரணமாக பணியாற்ற முடியாது என்று சொன்னதே இதற்கு காரணம். கடந்த மாதம் 20ஆம் தேதி இரவு சிதம்பரத்தின் வீட்டை சிலர் சேதப்படுத்தியதுடன் வீட்டில் இருந்த பொருட்களையும் சூறையாடியுள்ளனர். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. யாரும் பேசாதீங்க எங்களோட அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரும் எங்களோட பேச மாட்டாங்க. அப்புறம் ஊரில் நீ இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு ஓடி போயிடு அப்படின்ட்டாங்க. நாங்கள் அப்படியே வேற ஊருக்கு போயிட்டோம். இதே பிரச்சினை தொடர்பாக சிதம்பரத்தின் மகள் இளம்வழுதியும் பாதிக்கப்பட்டார். அவரது கணவர் நிதிமாறன் மீதும் சின்னப்பட்டி ஊரைச் சேர்ந்த சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை காவல் நிலையத்தில் தெரிவித்தும் சின்னப்பட்டி ஊர் தலைவர் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீதான புகார் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. வீடெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க. பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சமைக்கிறது கூட இப்ப எங்களுக்குனால ஒண்ணும் இல்ல, உடுத்துறதுக்கு துணியும் இல்ல. சிதம்பரம் மீதான தாக்குதலையும் அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பழங்காநத்தம் பகுதியில் நேற்று உண்ணாவிரதம் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் சிதம்பரத்தை நேரில் சந்தித்து பேசிய புதிய தலைமுறை செய்தியாளர் குழு அவரை மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்திக்க அழைத்துச் சென்றது. தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பாக சிதம்பரம் அளித்த புகாரை ஏற்றுக்கொண்ட SP பாலகிருஷ்ணன் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ராமானுஜம், ஹரி மற்றும் ராஜசேகருடன் விஸ்வநாத்.